தேவையில்லாத செலவுகளை தவிர்ப்பது. முக்கியமாக வந்துட்டு நம்ம சேல்ரி வந்த உடனே நிறைய பேருக்கு கமிட்மெண்ட் போக, அது இல்லாமல் சில்லறையாக வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன அமௌண்ட்டாக நீங்கள் நிறைய இடத்துல ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. லைக் வந்துட்டு இப்போ நீங்கள் ஒரு ஓடிடி சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா, அமேசான், ஹாட்ஸ்டார், ஜி5 ப்ளஸ் நெட்ஃப்ளிக்ஸ் அப்படின்னு எல்லா ஓடிடி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருப்பீங்க. ஆனால் ஒருத்தருக்கு வந்து பார்த்திங்கன்னா இது எல்லா ஓடிடிலையும் ஒரு மாதத்துக்கு நீங்கள் எத்தனை படம் பார்க்குறீங்க அப்படின்னு எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும் அந்த ஓடிடி எவ்வளோ யூஸ் பண்ணுறோம் அப்படின்ட்டு. இந்த 4 ஓடிடி 5 ஓடிடி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருந்தாலும் நீங்கள் மாதத்தில் யூஸ் பண்ணுற நேரம் பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக போனால் ஒரு 30 to 40 ஹவர்ஸ் அதுக்கு மேலே இருக்க போகிறது கிடையாது. அதனால் வந்துட்டு நீங்கள் இதுக்கு மொத்தமாக நீங்கள் பே பண்ணுற அமௌண்ட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா மந்த்லி வந்துட்டு குறைஞ்சபட்சம் ஒரு 2000 வந்துடும். நீங்கள் 2000 உங்களுக்கு சின்ன அமௌண்ட்டாக தெரியலாம். அதே நீங்கள் வருஷத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆக மொத்தம் உங்களுக்கு 24,000 மாதம் 2000 24,000 வரும். இந்த 24,000 அப்படிங்கிறது மாதம் 2,000 அப்படிங்கிற அமௌண்ட்டு நீங்கள் ஒரு சரியான இடத்துல முதலீடு பண்ணுறீங்க. ஒரு மியூச்சுவல் ஃபண்டு இல்லை ஸ்டாக் மார்க்கெட் அந்த மாதிரி உங்களுக்கு எது ஒரு 12% ரிட்டர்ன் கொடுக்குற மாதிரி ஒரு ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா ஆஃப்டர் 15 இயர்ஸு அந்த மாதம் 2,000 அமௌண்ட்டு உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 10 lakhs அப்படிங்கிற ஒரு பெரிய அமௌண்ட்டாக வளர்ந்து நிற்கும். ஸோ இதனால தான் நம்ம எங்கெங்கெல்லாம் சின்ன சின்ன அமௌண்ட்டை கட் பண்ண முடியுமோ கட் பண்ணிவிட்டு மேக்ஸிமம் வந்துட்டு அதை சேவிங்ஸாக மாற்ற கற்றுக்கணும். நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் இந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம் சொன்னேன். அது இல்லாமல் நம்ம எல்லாருமே வந்துட்டு நிறைய செலவு பண்ணிகிட்ருப்போம். இப்போ ஒரு என்டர்டெயின்மெண்ட்காக நம்ம வீக்கெண்டில் டைன் அவுட் போகிறது, இல்லை ஒரு பார்ட்டிக்கு போகிறது, ப்ளஸ் வந்து ஃப்ரெண்ட்ஸோட அவுட்டிங் போகிறது, ப்ளஸ் வந்துட்டு டீ, ஸ்நாக்ஸ், சிகரெட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய காசை வந்துட்டு எல்லாருமே செலவு பண்ணிகிட்ருப்போம். ஸோ அந்த செலவுகளை உங்களுக்கு தெரியும் உங்கள் வருமானம் என்ன அப்படின்ட்டு. ஸோ இந்த அமௌண்ட்டை நீங்கள் செலவு பண்ணுறது தவிர்க்கிறது மூலிமா ஒரு சின்ன அமௌண்ட்டை நீங்கள் சேவ் பண்ண முடியும். அதுக்கு ஒரு கரெக்டான ஃபினான்ஷியல் பிளானை நீங்கள் வச்சுக்கணும்.